நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆண்டவருடைய இரக்கம் நிறைந்த நாட்கள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் நமக்கு சொல்லுகிற ஒரு அருமையான செய்தி, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர் என்று. இதோ நாம் பார்த்து துதித்து மாட்சிப்படுத்துகிற இந்த நற்கருணை ஆண்டவர் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த நம்பிக்கையிலே ஆண்டவரை துதித்து பாடி ஆராதிப்போம். இன்று திருப்பாடல் 27 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவியாக ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு என்ற வார்த்தைகள் நாம் இதயத்திலே இன்று ஒலித்து மீண்டும் மீண்டுமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்த கொடுக்கப்பட்ட அற்புத வரிகள். ஆண்டவர் எமக்கு ஒளியாக மீட்பாக இருக்கிறார். பிறகு ஏன் நாம் அஞ்ச வேண்டும் என்கிற அந்த வார்த்தைகளை கொடுத்து நம்மை பலப்படுத்துகிறது இன்றைய திருப்பாடல். என் உயிருக்கு ஆண்டவர் தாமே அடைக்கலமாயிருக்கிறார். பிறகு நாம் ஏன் தீமைக்கும் பிசாசுக்கும் பிசாசினுடைய செயல்பாடுகளுக்கும் அஞ்ச வேண்டும்? நம்மை சுற்றி இருப்பவர்கள் தீமையின் ஆதிக்கத்தை நாடியிருந்தாலும், அதன் உதவியை நாடியிருந்தாலும் ஆண்டவர் நம்மை விடுவித்து பாதுகாக்கிறார். இந்த நம்பிக்கையோடு ஆண்டவரை துதித்து பாடுவோம். ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு சொல்லுவது, எனக்கு எதிராக ஒரு படையே பாளையம் இறங்கினும் என் உள்ளம் அஞ்சாது, நான் நம்பிக்கையோடு இருப்பேன். காரணம், ஆண்டவர் எனக்கு துணையாயிருக்கிறார். உங்களுடைய வாழ்வியல் தலங்களை நீங்கள் திரும்பி பார்க்கிற போது எத்துணை எத்துணை துன்பங்கள், எண்ண முடியாத வேதனைகள், இதோ ஆண்டவர் எல்லாவற்றிலும் உங்களை வெற்றியாக்கி இருக்கிறார். இந்த நல்ல தெய்வம் தொடர்ந்து வெற்றியை தரப்போகிறார். நம்பிக்கையோடு துதிப்போம். ஆண்டவரின் ஒளி
திருப்பாடலின் வரிகள் சொல்லுகிறது, கேடு வரும் நாளில் அவர் என்னை தம் கூடாரத்தில் மறைத்து வைப்பார். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்வில் நீங்கள் எந்த விதமான கேட்டை சந்தித்தாலும் அதை ஆண்டவர் முறியடித்து அவருடைய கூடாரத்திற்குள் உங்களை மறைத்துக் கொள்ள அவர் உதவி செய்கிறார். அற்புத தெய்வம் அவர். தம் கூடாரத்தினுள் உன்னை ஒளித்து வைப்பார் என்கிற அந்த வார்த்தையின்படியாக ஆண்டவரை துதித்து மகிழ்ந்து நாம் ஆராதித்து பாடுவோம். ஆண்டவரே ஒளி, அவரே மீட்பு. ஆண்டவரே ஒளி, அவரே மீட்பு. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். சீரிய நல் உள்ளத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தர வேண்டும் என்கிற அழைப்பை நீர் கொடுக்கிற இந்த சிறப்பான நாளில் நாங்கள் தீமைகளை கண்டு அஞ்சாமல், எங்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லா விதமான செயல்களையும் நாங்கள் கண்டு அஞ்சிவிடாமல், ஆண்டவரே நீர் எங்களுக்கு துணையாயிருக்கிறீர் என்கிற நம்பிக்கையிலே நாங்கள் உறுதியோடு உண்மைக்காக, நீதிக்காக, நேர்மைக்காக பயணிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமம் எங்களில் மகிமை அடைவதாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை. என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை.